உங்கள் வார்ட்ரோஃபில் 10 ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2 ட்ரெஸ் நிலத்துக்கு கேடு இல்லாமல் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான். இயற்கையிலிருந்து சாயம் எடுத்து துணிகளுக்கு சாயமேற்றி அதை கார்மெண்ட்டாக நாங்கள் கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் இப்படி தான் சாயம் எடுத்திருப்பாங்க. அதை வந்து நம்ம இப்போ புதுப்பித்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். லைக் விதைகள், மரப்பட்டை, இலைகள் இதில் எல்லாம் இருந்து சாயம் எடுக்கிறோம். பிக் பில்லியன் டே, பிங்க் டே என நினைத்த நேரத்தில் உடைகளை வாங்கி குவிக்கின்றோம். ஆனால் இந்த உடைகளை தயாரிக்க எவ்வளவு செயற்கை சாயங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, அவை நம் பூமியை எப்படி பாழாக்குகின்றன என்பதை நாம் யோசித்து பார்ப்பதில்லை. ஆனால் திருப்பூரைச் சேர்ந்த கிளாடி அலெக்ஸ் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக முற்றிலும் இயற்கை சாயங்களை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆடைகளை தயாரித்து வருகிறார். சின்னதுலேருந்து திருப்பூர் தான், அதனால் எங்கே திரும்பினாலும் டெக்ஸ்டைல் பற்றி தான். ப்ளஸ் அப்பாவும் டையிங் ஃபேக்ட்ரி தான் அப்படிங்கிறனால அவர் செய்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதில் ஈடுபாடு ஜாஸ்தி. 14-15 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சும்மா ஏதோ பேசிகிட்டு இருக்கையில் சொன்னாங்க, இந்த கலையிலேருந்து தான், இலையிலேருந்து தான் இந்த கலர் எடுப்பாங்க பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு இது, ஆமாம் இல்லை, ஃபஸ்ட்டு கலர் வந்து இப்படி இருந்தானே வந்திருக்கும். அப்புறம் அதில் இருந்தால் இது கலர்லேருந்து இது பண்ணலாம் அந்த மாதிரி. இப்போது ஒரு ஏதாச்சும் ஒரு காய் எடுத்தோம் அப்படின்னா அதை தேய்ச்சி பார்த்தா இந்த கலர் வரும். அப்போ இருந்து அது எனக்கு ஒரு க்ரேஸ். இன்னொன்று என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி. ஸோ நான் அதையும் ஒரு மைண்டில் வச்சுட்டு கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலி ஒரு டை இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். டாலர் சிட்டி என அழைக்கப்படும் திருப்பூரில் கிட்டத்தட்ட 12 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆடை உற்பத்தி தொழிலை நம்பி இருக்கின்றனர். ஆண்டுதோறும் பல லட்சம் கோடி ரூபாய் புழங்கக்கூடிய இந்த துறையில் சட்டவிரோதமாக சுத்திகரிக்கப்படாத சாயக்கழிவுகளை நீர்நிலைகளில் கலப்பதுதான் பெரும் பிரச்சனையாக இருந்து வருகிறது. இது அந்த பகுதியின் நீர்நிலைகளை மாசுபடுத்துவது மட்டுமின்றி மண்ணையும் மலடாக்கி வருகிறது. அந்த சாய தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு வந்து பாதிப்பு இருக்கான்னா அவங்களுக்கு வந்து தோல் வியாதிகள் இருக்குது, மூச்சு விட வந்து சிரமம், இது மாதிரி உடல் உபாதைகள் அவங்களுக்கு இருக்குது. அதுவாக கையில் வந்து எந்த முடி எல்லாமே எதுவுமே இருக்காது. காலிலேருந்து அவங்க வந்து தண்ணிக்குள்ளே தான் நிற்பாங்க இந்த டையிங்கெல்லாம் போடும்போது. அப்போ காலில் முடியோ கையில் முடியோ எதுவுமே இருக்காது, எல்லாமே அதெல்லாம் போயிடும். பார்த்தா முழுன்னு இருக்கும். நாங்கள் வந்து நிறையா இயற்கையான பொருட்கள்லேருந்து சாயம் எடுக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா அனாட்டோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பேஸ்டான ஒரு கலர் வரும். அடுத்தது அவுரி, இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதிலேருந்து ப்ளூ கலர். அடுத்தது மாதுளை ஓடு, கடுக்காய் பூ, இந்த மாதிரி நிறையா மூலப்பொருட்கள்லேருந்து நாங்கள் சாயம் எடுக்கிறோம். 3ஆம் உலக நாடுகளில் அந்த வேலை வாய்ப்பின்மையை வந்து பயன்படுத்திட்டு இங்கேருந்து கார்மெண்ட்ஸை வந்து வாங்குறாங்க. மிஷின் அங்கேருந்தே வருது, டையிங்க்கு உண்டான மிஷினு, சாயமும் அவங்க தான் கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்தி திரும்பி இங்கே போதும். நாம் 3ஆம் உலக நாடுகள் திருப்பூர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், அந்த விஷம் போன்ற அந்த சாயத்தை வந்து நாம் விழுங்கிட்டு அவங்களுக்கு சுத்தமான பனியன் துணியாக நாம் வந்து ஏற்றுமதி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறதா இது. ஆனால் இவ்வளவு பாதிப்புகளுக்கு காரணமாக இருக்கும் செயற்கை சாயங்களை ஏன் இந்தியா போன்ற நாடுகள் கைவிட மறுக்கின்றன? இயற்கையான சாயங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஆடைகளுக்கு ஏன் பெரிய வரவேற்பு கிடைப்பதில்லை? இதை ஆரம்பித்த புதுசில் மக்களுக்கு கொண்டு சேர்க்கறது வந்து ரொம்பவுமே ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்காக தான் இருந்துச்சு. அதாவது இதில் சாயம் போட்டால் அப்படியே கழுவுனா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. இல்லை, நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சி அவங்களே எங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க. இதோட மார்க்கெட் வந்து இப்போ எங்களுக்கு இருக்கிறது வந்து அப்ராடில் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இதோட தேவையாக ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் இதை பற்றின ஒரு அவேர்னஸும் இருக்குது, விழிப்புணர்வு இருக்கிறனால அங்கே வாண்டடு ஜாஸ்தியாக இருக்குது. இது போக போக நம்ம நாட்டிலையும் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆர்கானிக் முறையில் உற்பத்தி நடக்கணும், அதிகப்படியாக வந்து நடக்கணும் வந்து விரும்புகிறோம். ஆனால் ஜனங்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் வந்து ஆசை அதிகம். கலராக துணி போடுவோங்கிற எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இயற்கை முறையில் அதை அவங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்ய முடியாது. நாம் வந்து பேராசைப்பட்டுட்டு இருக்கோம். அதன் காரணமாக தான் இன்றைக்கி வந்து நிலங்கள் மாசுபடுது, இந்த டையிங் துணி எல்லாமே பிரச்சனையாக. இப்போதைக்கு பார்த்தா இதோட விலை வந்து மற்றதுலேருந்து ஒரு 2 மடங்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ இதே வந்து அந்த கஸ்டமர்ஸ் க்ரௌட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரா மெட்டீரியல்ஸில் இன்னும் கொஞ்சம் கம்மியான விலைக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நார்மல் ப்ரைஸ்க்கு வந்துடும்.
ஒரு நல்ல விஷயம் ஒரே நாளாக நடந்துடாது, நடத்திடவும் முடியாது. இதை வந்து நம்ம இந்த காலம், பொறுமையாக இருக்கிற காலம், காத்திருக்கிற காலம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைக்கிறோம். இது எதனால் அப்படின்னு சொன்னால், இப்போ எங்கள் அப்பாவுக்கு நடந்ததோ, இல்லை எங்கள் அப்பா மாதிரி வேறு யாருக்காவது ஒரு ஸ்கின் அலர்ஜிஸ் இருந்திருந்தாவோ, அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம அப்படியே கடத்திட்டு போயிடக்கூடாது. அதில் ஏதாவது என்னென்னலாம் மாற்றங்கள் செஞ்சு அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறதுக்கான வேலைகளை தான் நம்ம இப்போ செஞ்சு காத்திருக்கிறோம்.